கேளுங்கடா ஃபேரீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும். அண்ட் வந்து நாம் இன்னைக்கு வந்து ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பர்த்டே விஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அந்த பர்சனுக்கு என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் ஃபேரீஸ் சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்னோட பர்த்டே விஷஸ். அவங்க வந்து ஸ்டோரி எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வேணும், டைட்டிலும் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேட்குற நீங்களும் வந்து லைக்ஸ் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் எதிர்பார்த்துட்ருப்பேன். நீங்கள் போடுற கமெண்ட்ஸில் தான் வந்து எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து லைக் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா. அவங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு லைக் வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கும். அதனால தான் நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா டெலகிராம் ஐடி எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் எல்லாம் டெலகிராமில் தான் போடப்படும். லைக் வந்து அதோட லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். ஓகேவா. அண்ட் வந்து நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து லைக் ஹாட்டாக தான் இருக்கும். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி கேட்குறதுக்கு. ஓகேவா. ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கடா ஃபேரீஸ். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். ஐஷுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் ஆகிருச்சு. மேரேஜ் ஆகி லைக் வந்து அவர் ஐடல் தான். ஸோ ஐடலாக இப்போ எப்படி ஐடலாக இருக்காரோ ஸோ அதே மாதிரியே இருந்துட்டு போகணுன்னு நான் விட்டுட்டேன். ஸோ ஐடல் தான் ஜின்னு. இங்கே வந்து நீங்கள் இங்கே இருந்து எஸ்கேல இருந்து சாரி மாற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ வந்து இங்கே இருந்து சவுத் இந்தியாவில் இருந்து சவுத் கொரியாவுக்கு போய் அங்கே இருக்கீங்க. லைக் மேரேஜ் ஆகி எவ்வளோ இயர்ஸ் ஆகுது அப்படின்னா லைக் இது இன்னமும் வந்து சீக்ரெட்டான ஒரு மேரேஜ் தான். வெளியில் யாருக்குமே தெரியாது. பிடிஎஸ் மெம்பர்ஸ் அண்ட் வந்து கம்பெனியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ்ன்னு இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் வந்து தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போது வந்து ஸ்டோரியோட இன்ட்ரோ இவ்வளோ தான். ஸோ மீதி எல்லாமே நம்ம ஸ்டோரிக்கெல்லாம் பார்த்துக்கலாம். ரொம்ப வந்து நான் இழுக்கிறேன்னு எனக்கே தெரியுது, மன்னிச்சு. நீங்கள் தான் இப்போ நல்லா வந்து உங்களுக்கு லைக் வந்து ஒரு விஷயத்தை விட்டுட்டேன். அது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு 7 months ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ 7 months ஆகுது. அந்த குழந்தைய நீங்கள் நல்லா வந்து நைட்டு ஃபுல்லுமே தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் வந்து தூங்க வச்சுட்டு சத்தமே வராமல் எந்திரிச்சு போய் கிச்சனில் வந்து நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இப்போதைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாங்க. லைக் வந்து ஹீரோயினோட பேர் வந்து நான் சொல்லவே இல்லையா. ஸோ ஹீரோயினோட பேர் வந்து ஐஷு. ஸோ ஐஷுவை ஜின் வந்து பேக்கப் பண்ணுறாரு. இன்னமும் ஒரு மாதிரி தூக்கத்துலேயே தான் இருக்கார். அப்படியே வந்து பேக்கப் பண்ணிட்டு அவரோட ஃபேஸ் அப்படியே கழுத்தில் வச்சு அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜின் என்ன பாவா விடு பாவா, நைட்டு ஃபுல்லும் பையன்தான் என்னை தூங்கவே விடலை. விடு, நீயும் வந்து என்னை படுத்தாத. ஏய் பொண்டாட்டி, கொஞ்ச நேரம்டி. என்னமோ நீ மட்டுமா பார்த்துக்கிட்டேன், நானும் தான் பார்த்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம்டி. எப்போ அவன் பிறந்தானோ அப்போத்துல இருந்து நீ பையனை தான் இருக்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே நான் அங்கே போய் ஆகணும்னு சொல்லிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்போ தானடி வந்த, ஒரு வாரம் கூட ஆகலடி. அதுக்குள்ளார ஏன்டி இப்படி பண்ண, நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஐஷோட கழுத்தை தான் கடிக்கிறாரு. சும்மா இருங்க, எனக்கு வேலையெல்லாம் முடிச்சு நான் போய் தூங்கணும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு ஜென். ஏய் அவ்வளோ டயர்டாக இருந்தா நீ ஏன்டி இதெல்லாம் பண்ணுற, வேணும்னா மெய்டு போட்டுக்கலாம்டி.
ஏன்டி கஷ்டப்படுற, நீ போய் தூங்கலன்னா நானாவது குக் பண்ணுறேன். ஆ அதெல்லாம் வேண்டாம். இது இப்போதான் வந்து பையனுக்கு வந்து நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு பழக்கணும். அது வீடெல்லாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். ஏன்டி இப்படி பண்ணுற? உன்னாலேயும் முடியலன்ற, டயர்டாக இருக்குன்ற. சரி வேலைக்கு வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற. வேற என்ன தாண்டி பண்ணுறது? ஆ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் என்ன விட்டா போதும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. விடணுமா? விட்டுட்டா போச்சு. உடனே வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஜின் அப்படியே ஐஷோ தூக்குறாங்க. சி பவா, என்ன பண்ற பவா? நீ தானடி விடுன்னு கேட்ட, அதான் விடுறதுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஐயோ பாவா, ஐயோ வந்ததுல இருந்து என்ன படுத்து எடுக்கிற பாவா. ப்ளீஸ் வேண்டாம் பாவா, ஆல்ரெடி எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இடுப்புலாம் வேற வலிக்குது பாவா அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா சின்ன எதுவும் கண்டுக்கவில்லை. அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு சோஃபால தான் போடுறாரு. அப்படியே உங்க மேல அப்படியே தாவறாரு. ஐயோ பாவா, ஏன் இப்படி தாவற? வலிக்குதுடா அப்படின்றீங்களா? அச்சோ, இந்த 2 ஆரஞ்சு வலிக்குதா? நான் சரி பண்ணுறேன். நீங்கள் வந்து லைக் வந்து டிஷர்ட்டும் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருப்பீங்க. சின்ன வந்து உங்கள் டிஷர்ட்டை அப்படியே தூக்கி விட்டு அப்படியே வந்து அவரோட ஃபேஸை வச்சு செம்மையாக ரப் பண்ணுறாரு. பவா பவா, வேண்டாம் பவா, விடுடா. ஏய் செம்மையாக இருக்குடி ஸ்மெல்லு. ஆ இதை அப்படியே ஸ்மெல்லும் போது பண்ணும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் அப்படியே டங்க வச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு செம்மையாக வந்து சக் பண்ணுறாரு. ஐஷுக்கா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. பவா வேண்டாம் பவா, நிறுத்து பவா, ப்ளீஸ் பவா, எனக்கு வேணும்டி, நீ தானடி விடுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து அவர் வந்து அந்த மாதிரி சக் பண்ணிக்கிட்டு அப்படியே பால் குடிச்சிட்டு இருக்காரு. அவரோட ஹேண்ட் அப்படியே வந்து உங்கள் ஷார்ட்ஸ் கிட்ட தான் போகுது. அதை அப்படியே கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. அவரும் வந்து என்ன போட்டிருந்திருப்பாரு அப்படின்னா வந்து அவரும் மட்டும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் வந்து போட்டிருந்திருப்பாரு. வேற எதுவும் ஷர்ட்டு அதை எதுவுமே போடல, டிஷர்ட் எதுவுமே போட, ஷார்ட்ஸ் மட்டும்தான். அதையும் அவர் அப்படியே வந்து கழட்டி தூக்கி போட்டு அப்படியே ஒரு மேக்கப் செஷன் அங்கே போகுது. அப்போவும் அவர் வந்து உங்களோட செஸ்ட்டை விடவே இல்லை. செம்மையாக சக் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, லிக் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டே தான் வந்து அங்கே ஒரு மேக்கப் செஷன் போயிட்டே இருக்கு. நீங்களா சின்ன செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏய் நீ போதும் பாவா, விடு பாவா, வலிக்குது பாவா. ஏய் விட்டுட்டு தானடி இருக்கேன், இன்னும் என்னடி விடு விடுன்னு ஃபோர்ஸ் பத்தலையா? பண்ணிட்டா போச்சு அப்படின்னு உங்கள் வெஸ்ட்டை பிடிச்சி செம்மையாக வந்து ரஃப்பாக ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு முடியல, கத்துறீங்க. உடனே உங்கள் மவுத்தை வந்து சின்ன அவங்க ஹேண்ட்ஸை வச்சு லைக் க்ளோஸ் பண்ணிட்டு செம்மையாக பண்ணுறாங்க. இதுக்கடி கத்திக்கிட்டே இருக்க, அப்படியே பண்ணிக்கிட்டே தான் பேசிக்கிட்டே இருக்காரு. பையன் தூங்கிட்டு இருக்காண்டி, இப்படி கத்திக்கிட்டே இருந்தா என்னடி அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்க வந்து குழந்தை அழுகிற சவுண்டு கேக்குது. ஜின்னுக்கு எந்திரிச்சிட்டாண்டி. எப்படிதான் வந்து, ஐயோ என்னால முடியலடி, போவ தள்ளு போய் எந்திரிச்சிட்டாமா போகணும். ஏய் கொஞ்ச நேரம்டி. குழந்தை சவுண்ட் இன்னும் அதிகமாக அழுறது கேட்குது. ஐயோ போவா, அழுறேன் போவா, தள்ளுடா, வெளியே எடு போவா அப்படின்னு நீங்களும் வந்து சொல்கிறீங்க. ஜின்னும் அப்படியே செம்ம காண்டாயிட்டு அவரும் வந்து நகர்ந்து போகிறாரு. உடனே நீங்களும் வந்து சீக்கிரமாக டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படியே வந்து மாட்டிக்கிட்டு அப்படியே இடுப்பு பிடிச்சிட்டு ஓடுறீங்க ரூமுக்கு. நீங்கள் போய் எந்திரிச்சு பக்கத்தில் உட்காந்து தூக்குனதுக்கு அப்புறமா தான் குழந்தை வந்து அப்படியே கொஞ்சம் சைலண்ட் ஆகுது. என்னடா சொல்லும், இப்போ தானே தூங்குனீங்க, அதுக்குள்ளார எந்திரிச்சிட்டிங்க, என்னாச்சு செல்லத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. குழந்தை அப்படி இன்னும் கொஞ்சம் லைட்டாக அழுக இருந்துக்கிட்டே இருக்கு. அச்சோ குழந்தைக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் டிஷர்ட்டு தூக்கி பேபிக்கு ஃபீட் பண்ணிருக்கீங்க. ஃபேஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிட்டு அப்படியே ஜின்னும் வந்து ரூமுக்கு வராரு. சரி குளிச்சுட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் குளிச்சுட்டு இன்னொரு ரூம் இருக்கும். ஸோ அங்கே தான் அவர் போய் குளிச்சுட்டு டவலோடு தான் வந்து வெளியில் வராரு. வந்து வந்து
நீங்க இப்ப இருக்கிற ரூமுக்கு தான் அவர் வந்திருப்பாரு. ஸோ அங்க தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால, அவர் பார்க்குற ரூம்ல நீங்க வந்து பேபிக்கு ஃபீட் பண்றது, அதெல்லாமே பார்க்குறாரு. நீங்களா அப்படியே வந்து சாஞ்சு, உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, கண்ண மூடிட்டு. ஜின்னுக்கு செம்மையா வந்து அப்படியே டெம்ப்ட் ஆகுது. அவரு சத்தமே போடாம உங்க பக்கத்துல வந்து நீங்க பெட்டு நடுவுல தானே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்து ஜின் சத்தமே போடாம மெதுவா நடந்து வந்து உங்களோட டிஷர்ட்டை தூக்கி விட்டுட்டு இன்னொரு சைடு வந்து அவரு செட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னடா இது அப்படின்னு லைக் கண்ணை முழிச்சு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஜின் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாவா, என்ன பண்ணிட்டு இருக்கு பாவா, தள்ளி போடா அப்படின்னு ஜின்னோட ஃபேஸை பிடிச்சி தள்ளுறீங்க. ஜின்னா அவர் வந்து உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு அவரு செக் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் குழந்தை, இன்னொரு பக்கம் ஜின்னு. அவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, யாரு குழந்தைன்னே தெரிய மாட்டேங்குதேன்ட்டு தான் எங்களுக்கு இருக்கு. ஐயோ பாவா, போதும்டா, விடுடா, எனக்கு வலிக்குதுடா. அவன் பண்ணும்போது உனக்கு வலிக்கல, நான் பண்றது உனக்கு வலிக்குதா? ஐயோ, நீயும் அவனும் ஒன்னா பாவா, ஏன் பாவா இப்படி பண்ணிட்டு இருக்க? போடா. பையனுக்கு இருக்கோ இல்லையா, உனக்கு மட்டும் அப்படியே இருந்துருது. ஆமா, பையனுக்கு தான் தேவை, உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கும் தாண்டி தேவை, நானும் தாண்டி குழந்தை, உன்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை நான் தானடி சொல்லுவேன். இப்போ என்னடி குழந்தைக்கு ஃபர்ஸ்டா தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கடிக்கிறாரு. கடிக்காது பாவா, வலிக்குது பாவா, இந்த மாதிரிலாம் கடிக்காதடா. தெரியுதுல்ல, அப்ப அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து ஜின் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போதான் ஜின்னுக்கு வந்து கால் வருது. எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து யார் கால் பண்றாங்கன்னுலாம் பார்க்கல. காலை எடுத்து லைக் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு, அப்பவும் வந்து அவர் வந்து நகரவே இல்லை, சக் பண்ணிட்டு தான் வந்து சொல்றாரு யாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து போன்ல கேட்குறாரு. ஒரு ஃபோன் வந்து பக்கத்துல வச்சுட்டு தான் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாருன்னா நம்ம நம்ஜுன் தான், லீடர் தான். ஹயாங், எங்க ஹயாங் இருக்கீங்க? டைம் ஆச்சு ஹயாங், ப்ராக்டிஸுக்கு வர அபிப்பிராயம் இருக்கா இல்லையா? எப்போ உங்கள் ஒய்ஃபு வந்தாங்களோ அப்போத்துலேருந்து டைமிங்கை மெயின்டைன் பண்ணவே மாட்டுறீங்க. நீங்களும் ஜிமின் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க ஹயாங், லேட் ஆகிட்டு இருக்கு, இதனால எல்லாமே லேட் ஆகுது, ப்ராக்டிஸு ஷூட்டுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி நம்ஜுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜின்னா சக் பண்ணிட்டு தான் பேசிகிட்டே இருக்க. சரிடா சரிடா வரேன்டா அப்படின்ற மாதிரி பக்கத்துல எல்லாம் ஸ்பீக்கர்ல தானே போயிட்டுருக்கு. உங்களுக்கா ரொம்பவும் வந்து ஐயோ மாதிரி இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி பிளஷிங்காகவும் எம்பாரசிங்காகவும் இருக்கு. ஹயாங், ஜிம்மின் தான். என்ன ஹயாங் அது, ஏதோ ஒரு சவுண்டு வந்து சுப்பு சுப்புன்ட்டு வந்துகிட்டே இருக்கு, என்ன ஹயாங் அது அப்படின்ற மாதிரி வந்து ஜிம்மின் கேட்குறாரு. என்னவா இருந்தா உனக்கு என்ன, மட்டும் ஃபோனை வைடா, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் கட் பண்ணிட்டு அவர் வந்து இன்னமும் வந்து லைக் ரொம்ப வந்து ஒரு ரஃப்பாக செக் பண்ணுறாரு. உங்களுக்கா இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு ஜின்னோட ஹேர் அப்படியே பிடிச்சி தர்றன்னு பின்னாடி இழுக்கிறீங்க. எதுக்குடி இப்படி இழுக்கிற, வலிக்குதுடி, ஒலிக்கிட்டு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐயோ, ஏன் பாவா இப்படி ஸ்பீக்கர்ல போட்டு மானத்தை வாங்குற, போயேண்டா, ஏன்டா இப்படி பண்ற? எவ்வளோ மாசம் கழிச்சு நீ வந்திருக்கேன்னு நான் என் பொண்டாடி கூட இருந்து எவனுக்கும் பொறுக்க மாட்டேங்குது, இதுல நீ வேற ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா இப்படி பண்றேன்னு ஓடே, உன் பக்கத்துல வந்து ரொம்ப தான் பண்ற, உன் பக்கத்துலேயே வரமாட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்து அவர் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாரு. போ, நீ இவ்வளோ கோவமா இருந்தாலும் கடைசியில நீ என்கிட்ட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்களும் வந்து ஜின்னும் அவர் ரெடியாகி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் பாதியோடு நிறுத்திட்டு இருந்திருப்பீங்கல்ல. ஸோ அவர் வந்து அதெல்லாமே வந்து குக் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அவர் வந்து ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு வழியாக பேபிக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணிட்டு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்களும் வந்து குளிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரீங்க. கீழே வந்து பார்த்தா எல்லாருமே ரெடியாக இருக்குது டைனிங் டேபிளில். சரி அப்படின்னு சொல்லிட்டு பேபி கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வந்து பேபி சேர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் உட்கார வச்சு சில டாய்ஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் வந்து சரி சீக்கிரமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பேபி அங்கே இங்கே தவழ்ந்து போகிறது, எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே
வச்சக்கண்ணு வாங்காம குழந்தை எங்க இருக்கு எங்க போகுது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்படியே வந்து இப்போ வந்து நம்ம ஜின் சைடு பார்க்கலாம். அவர் செம்ம காண்டா தான் வந்து அங்கே வந்து பிக்கிட்டுக்கு போயிருப்பாரு. மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஜின்னுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமோன்னு தெரியல. அவங்கெல்லாம் வந்து சரி நம்ம ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணோம், அவர் வந்து ஜாயின் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகா சொல்லி இருந்திருப்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டான்ஸ் ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செம்ம காண்டா தான் உள்ளார வராரு ஜின்னு. எல்லாருமே பார்க்குறாங்க, என்னது இது வரும்போது இவ்வளோ காண்டா வரான், என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து சாங்லாம் எழுதிட்டு எல்லா ஜின்னுக்கு பக்கத்தில் தான் வராங்க. நம்ம ஜங்குக் தான், என்னாச்சு வரும்போதே வந்து அப்படியே வந்து மூட் ஆஃப் ஆவறீங்க, என்னாச்சு ஆல்ரெடி நான் செம்ம காண்டில் இருக்கேன், எதையும் என்கிட்ட கேட்டுறாதடா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கிட்ட ஜின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து நம்ம ஹோபி தான், என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவம், என்னாச்சு வீட்டில் ஏதாவது சண்டையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்டா ரொம்ப முக்கியம் பாரு டயான் தான், என்னாச்சு என்னாச்சு அண்ணி ஏதாவது திட்டி விட்டாங்களா என்ன, திட்டுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி டயான் கேட்குறாரு. டேய் அவ தொட்டவே விட மாட்டேன்றாடா தெரியுமா, பக்கத்தில் போனாலே வந்து துரத்துறாடா. அது மட்டும் இல்ல, என் பையன்ட்டு ஒருத்த குட்டி பிசாசு இருக்கான் பாரு, அவனுக்கு எப்படிதான் வந்து எங்க ரேடியேட்டர் வச்சிருக்கான்னு தெரியல, என் பொண்டாட்டி பக்கத்துல போனாலே வேண ஆரம்பிச்சிடுறான்டா, எனக்கு இவ்வளோ காண்டாகுது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க ஜின் சொல்றதை கேட்டுட்டு. ஹயாங் குழந்தைங்கன்னா அப்படிதான் ஹயாங், அதெல்லாம் வந்து நீங்க பழகிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்லிட்டு இருக்கான். ஆமா இவன் பெரிய அப்படியே எக்ஸ்பர்ட்டு, 10 புள்ள பெத்துட்டான், போட வாயில நல்லா வருதுடா, என்னால முடியல தெரியுமா, அவ வந்து நான் அம்மா வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு 5 மாசமா அவ அங்கேயே தாண்டா இருந்தா, இப்போ தானடா வந்திருக்கா, வரவே மாட்டேங்கிறாடா, பக்கத்துல போனாலும் விட மாட்டேங்கிறாடா, அப்படியே வந்து அவளை அப்படியே செடியூஸ் பண்ணலான்ட்டு பார்த்தாலும் வேணும் வாய திறந்துடுறான் தெரியுமா, நானும் எவ்வளோ தாண்டா கண்ட்ரோல் பண்றது, முடியலடா என்னால அப்படின்ற மாதிரி ஜின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹயாங் குழந்தை இருக்கிற வீட்டில் இப்படிதான் ஹயாங், ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு மூடிட்டு பொத்திட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்றாரு. சொல்லுவடா சொல்லுவ, என்னோட நிலைமையில நீ இருந்துப்பாரு, அப்போ தெரியும் உனக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு, பக்கத்துல ஒரு நச்சுன்னு ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு அப்போ தெரியும்டா உங்க எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. விட்டா சாபமே விட்டுருவீங்க போல அப்படின்ற மாதிரி ஜேஹப் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்டா சாபம் தாண்டா விடுறேன், நான் எப்படி இங்கு வேதனையில கஷ்டப்பட்டு துடிச்சிட்டு இருக்கணும், அதே மாதிரி ஒவ்வொருத்தனும் 1000 மடங்கு கஷ்டப்பட்டு சாவீங்கடா, உங்க பொண்டாட்டி பக்கத்துல 5 சென்டிமீட்டர் கூட 5 மீட்டர் கூட போக முடியாத அளவுக்கு வருத்தப்பட்டு கஷ்டப்படுவீங்கடா, இது என்னோட சாபம்டா அப்படின்ற மாதிரி ஜின்னு வந்து அவ்வளோ கொந்தளிச்சு போய் சொல்றாரு. ஆயாங்க வேண்டாம் போதும், நீங்க தயவு செஞ்சு வந்து நாங்கள் வந்து உங்களை கிளறி விட்டுட்டோம், சைலண்ட்டாக இருங்க, இப்போ நீங்கள் தாராளமாக கிளம்பி போகிறதுனாலும் கூட போங்க, இந்த மாதிரி சாபம்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உண்மையிலே அப்படிலாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸும் வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதான் ஃபோன் பண்ணி நொட்டுறது கூப்பிட்டெல்லாம் மூடிட்டெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டான்ஸ் ப்ராக்டிஸு, ஃபோட்டோ ஷூட்ஸு, டப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஐஷுவும் வந்து ஜின்னுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னது இது எப்போவுமே வந்து இந்த டைமுக்கு வந்துடும், இன்னமும் வரவே இல்லையே, என்னாச்சு, சரி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஐஷுவும் எடுத்து கால் பண்ணுறாங்க. காலை அட்டன் பண்ணவே இல்லை. இதுக்கும் அந்த ஃபோன் வந்து ஜின்னுக்கு கையிலேயே தான் இருக்குது, அவர் கால் அட்டன் பண்ணவே இல்லை. என்ன இவன் கால் அட்டனே பண்ண மாட்டேங்கிறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜும் அனுப்புறீங்க, எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. மெம்பர்ஸ் எல்லாமே சுற்றி தானே உட்காந்துட்டு இருக்காங்க. ஷூகா தான், அயாங் ஃபோன் தான் அடிச்சுட்டே இருக்கல, எடுத்து தான் பேசுங்களேன், அவங்க லேட் ஆச்சு வேற, ஏதோ பேசிடுங்க அப்படின்னு ஷூகா சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணணும்னு நான் தெரியும், நீ மூடு அப்படின்ற மாதிரி ஜின் அப்படி கொந்தளிச்சுட்டு தான், இன்னும் கொந்தளிப்புல தான் இருக்காரு.
உடனே வந்து நம்ஜன் தான், ஹயாங் போதும் ஹயாங், அவங்க தனியா இருக்காங்க ஹயாங், இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா பயந்துர போறாங்க, முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போங்க. டேய் நான் தான் சொல்லிட்டல, எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும், எவனும் வந்து வாயை திறக்காதீங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு நல்லாவே தெரியும், எவனாவது வாயை திறந்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், எல்லாம் மூட்டை அவங்கவுங்க வேலையை பாருங்க, நீங்களாம் கிளம்பி போறதுனா கிளம்பி போங்கடா, நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ இந்த ஹயாங் குழந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க. லைக் வந்து டைம் வந்து இன்னமும் லேட் ஆகிட்டு இருக்கு, லைக் 10-11 ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கா ரொம்பவும் ஒரு மாதிரி இதாக இருக்கு. ஒருவேளை காலையில் கோவமா போனதுல தான் அப்படி இருக்கானோ, இப்போ என்ன பண்ணுறது, சமாதானம் எப்படி படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுது. உடனே வந்து பேபியும் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா, சரி இவன் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சவுண்டே வராமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சாரியை தான் வந்து வியர் பண்ணுறீங்க. ஜின்னுக்கு வந்து எந்த சாரீ ரொம்ப பிடிக்குமோ அந்த சாரியை வியர் பண்ணிட்டு லைட்டாக குட்டியாக கொஞ்சம் மேக்கப்பு அண்ட் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு வெயிட் லைக் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்போ தான் வந்து ஒரு 11-10 அந்த மாதிரி டைமில் தான் வந்து கார் சவுண்டு கேட்குது. உடனே வந்து சவுண்டே வராமல் வேக வேகமாக நடந்து கீழே வந்து லைக் வந்து ஜின் முன்னாடி வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேகமாக வந்துட்டுருக்கீங்க, நின்றுட்டுருக்கீங்க. லைக் வந்து லிவிங்லேயே சோஃபாவுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. ஜின்னும் உள்ளார வராரு. வந்து உங்களை பார்க்குறாரு. வந்து பார்த்துட்டு அவருக்கு உள்ளார செம்ம ஷாக்கு தான். உங்களை பார்த்ததுமே அவருக்கு அவ்வளோதான். பட் ஆனால் கண்டுக்காத மாதிரி அவர் அப்படியே போயிடுறாரு. என்னது இது, கண்டுக்காம போகிறான். பாவா பாவா இரு பாவா, எங்கே பாவா போகிறேன், இரு பாவா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு வந்து ஜின் பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க. ஜின் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பாத்ரூம்குள்ளார போயிட்டு அப்படியே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். பாவா அப்படின்ட்டு அவங்க போகிறதுக்குள்ளார டோர் வந்து லாக் ஆகிடும். சே என்னது இது, பாவம் இப்படி பண்ணிகிட்ருக்கான், அவனுக்காக தானே நம்ம இதெல்லாம் கட்டணும், கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டோம், இருக்கட்டும் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற பெட்டில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பேபி வந்து இன்னொரு ரூமில் இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு ரூமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. தலையை மட்டும் வெளியில் விட்டு பார்க்குறாரு. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்கள் தலையை நிமிர்ந்து பார்க்குறீங்க. பவா டவலு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், உன் பக்கத்தில் தான் இருக்குது, அதை எடுத்துக்கொடு அப்படின்ட்டு வந்து ஜின் சொல்கிறாரு. சரி பாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டவலை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஜின் கிட்ட கொடுக்குறீங்க. ஏதாவது வந்து அவன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் உங்களுக்குள்ளார இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போகிறீங்க. ஆனால் ஜின் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு டவலை மட்டும் வாங்கிட்டு பா அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் வந்து உங்களுக்கு ஒரு அவன் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னது வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து நீங்களும் வந்து அங்கேருந்து ரொம்ப கஷ்டமாக கிளம்பி வந்து பக்கத்து ரூமுக்கு தான் வந்து குழந்தை படுத்துட்ருக்கிற ரூமுக்கு தான் வந்து போகிறீங்க. அப்படியே வந்து படுத்துட்டீங்க. அதுக்கு வந்து ஜின் இப்படி பண்ணுறது உங்களுக்கு அந்த மாதிரி சொன்னதும் ரொம்ப கஷ்டமாக அப்படியே கண்ணில் வந்து தண்ணி வருது. ஜின்னும் வந்து அப்படியே வந்து டவலை மட்டும் கட்டிட்டு வெளியில் வராரு. வந்து பார்க்குறாரு, நீங்கள் இல்லை, எங்கே போனா, சரி என்னமோ நம்ம வாழ்க்கையே இப்படிதான்டா போல. அவரும் வந்து ரூமுக்கு போய் அவரும் ஷார்ட்ஸை வியர் பண்ணிட்டு பெட்டில் தான் வந்து படுக்கிறாரு. லைக் வந்து நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக வந்து அழுதுட்ருக்கீங்க. சின்னும் வந்து பேசலாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியே இருக்காரு. அவர் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் ஹிப் அப்படியே வந்து ரிவீல் ஆகுது. ஐயோ சின்ன, ஐயோ கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்ட்டு அவர் கண்ட்ரோல் அவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவரோட உடம்பு அதுக்கு கோஆப்ரேட் பண்ணலை. அவரோட ஹேண்ட் அப்படியே வந்து ஐஷோட வெஸ்ட்டு கிட்ட தான் அப்படியே போய் லைக் வந்து ஃபுல்லாக பிடிச்சி அப்படியே பக்கத்தில் வந்து இழுக்கிற மாதிரி கையை கொண்டு போகிறாரு. லைக் ஜின்னோட ஹேண்டு வந்து ஃபீல் ஆகுது ஐஷுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா தட்டி விட்டுறாங்க. ஜின்னுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏய் இப்போ எதுக்கடி கையை தட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஐஷுவை பக்கத்தில் இழுத்து அவரோட ஃபேஸ் பார்க்க வைக்கிறாரு. ஐஷுவை வந்து பார்க்க வைக்கிறாரு. அவரை பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஏய் என்னடி ஆச்சு, எதுக்கடி இப்போ அழுதுட்ருக்க,
எங்கேயாவது வலிக்குதான்னா? என்னாச்சுடி அப்படின்ற மாதிரி ஜின் கேட்குறாரு. அது நீ தானே சொன்ன போ அப்படின்ட்டு. இப்போ மட்டும் எதுக்கு வர? போ, எனக்கு எனக்கு வேண்டாம், நீ போ. உனக்காக தானே நான் இதெல்லாம் கட்டினேன், உனக்காக தானே ரெடியாக இருந்தேன். ஆனால் நீ இப்படி பண்ணுறல, கஷ்டப்படுத்துறல நீ அப்படின்ற மாதிரி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஐஷு. ஏய் அப்படிலாம் இல்லடி, நான் சும்மா தாண்டி சொன்னேன். உன்னை போய் நான் அப்படி சொல்லுவேனா? நான் போன ஒரு கோவத்தில் சும்மா சொன்னேன்டி. அதுக்காக ஏண்டி அது உன்னை இவ்வளோ ஹர்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டேன். சோரிடி பொண்டாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அழுறீங்க. ஏய் பொண்டாட்டி, ஸோ அப்படிலாம் சொல்லாதடி. மாமா பாவம் இல்லையா? ஓம் பாவா தானே, பாவம் இல்லையா அப்படின்னு அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. ஒன்றும் இப்படிலாம் ஒன்றும் பேச வேண்டாம். என்ன செடியூஸ் பண்ண பார்க்குறியா? தெரிஞ்சிருச்சா? பரவாயில்ல, தெரிஞ்சுட்டு போட்டு. ஏன் பொண்டாட்டியே நான் செடியூஸ் பண்ணுறேன், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்ட் அப்படியே வந்து உங்களோட செஸ்ட்டு கிட்ட தான் போகுது. போதும், ஒன்றும் தேவையில்ல, கை எடு. ஏய் வாயை மூடிட்டு இரு. சவுண்ட் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். மூடிட்டு ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சேலைக்குள்ளார போகிறாரு. வேண்டாம், ஏய் கம்முன்னு சொல்லிட்டேன். அவர் அப்படியே உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் வந்து கழட்டி விட்டு சும்மாயா வந்து அவர் ஃபேஸை வச்சு ரப் பண்ணுறது, சக் பண்ணுறது, அடிக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. போவா, அப்படி பண்ணாத போவா. ஏய் சும்மா இரு, சும்மா இருந்தாங்க உசுப்பேத்தி டெம்ட் ஏற்றி விட்டுட்டு அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னா எப்படி பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவரு அப்படியே வந்து உங்கள் சாரீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி 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 ஃபுல்லாக இப்போ வந்து நீங்கள் லைக் வந்து ப்ளவுஸும் வந்து நீங்கள் ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான் வந்து போட்டிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ ப்ளவுஸும் இன்ஸ்கர்ட் மட்டும்தான் வந்து உங்கள் உடம்புலையே இருக்கு. பா என்ன இருக்க தெரியுமா? முன்ன இருந்ததை விட இப்போ எவ்வளோ அழகாக மாறிட தெரியுமா? அதுவும் இந்த 2 இருக்கே நல்லா வந்து பெருசாச்சு. முன்னெல்லாம் அப்படியே கைக்குள்ளாரையே நிற்கும், ஆனால் இப்போ கைக்கு பத்த மாட்டேங்குதடி, அப்படி இருக்கேடி. ஐயோ பாவா, இப்படிலாம் பேசாத பாவா. ஏய் சரி பேசலை, நான் ஆக்ஷனில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செம்மையாக வந்து சக் பண்ணிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறாருன்னா தூங்கிடுறாரு. அவருக்கும் செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. நீங்களும் குளிச்சு பார்க்குறீங்க. ஷோ என் அழகு போவோம், தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே ஜின்னை ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. அண்ட் அவ்வளோதான். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? லைக் நான் ரொம்ப வந்து ஹாட்டாக வந்து கொண்டு போகலை, பட் ஆனால் இதுக்கு இதே போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? லைக் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா ஃபேரிஸ். நான் அதை மட்டும்தான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். மறக்காமல் கமெண்ட்டு வந்து பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கும் வந்து பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? ஒரு 1 வீக் முன்னாடியே சொல்லிவிடுங்க. அண்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் கொடுங்க. அப்போ தான் வந்து என்னால் போட முடியும், இல்லைன்னா மறந்துடுவேன். அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ மறக்காமல் வந்து இதை பண்ணிவிடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய் பாய்டா ஃபேரிஸ்.